வருங்கால காவலர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது PC 50 டே ஸ்டடி பிளானோட செகண்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேக்கான ஸ்டடி பிளான் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டேக்கான ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் டேயில் உங்கள்கிட்ட கேட்கப்பட்ட கொஸ்டினுக்கு ஜோசப் வினோ அப்படின்றவங்களும் சதீஷ் அப்படின்றவங்களும் சரியாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா PC எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். வித் டாபிக் வைஸ் ஓவரால் சிலபஸுமே கவர் பண்ண மாதிரி நோட்ஸுமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸ்க்கான டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டடி பிளான் என்னன்னு பார்க்கலாம். டே 3 அண்ட் டே 4 நம்ம வந்து சமூக அறிவியல், அதாவது சோசியல் சயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் 4 டாபிக் பார்க்க போகிறோம். ப்ளஸ் சைக்காலஜியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வரலாறு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம். இந்த டாப்பிக்காக நீங்கள் 6th and 9th மட்டுமே கவர் பண்ணால் போதும். இருந்தாலும் 11th ஸ்டாண்டர்டில் ஒன்றன் தகவல்கள் அதிகமாக இருக்கனால PCக்கு 11th ஸ்டேட்டு படிச்சிருங்க. அடுத்து ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா இந்திய அமைவிடம் அப்படின்னு டாபிக். இந்த டாப்பிக்காக ஸ்கூல் புக்கில் ஒரே ஒரு லெசன் தான், 10th ஃபர்ஸ்ட் லெசன், அதை மட்டும் கவர் பண்ணிடுங்க. தென் பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பு, இந்திய அரசியலமைப்பு மற்றும் குடியுரிமை 2 டாபிக் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு. இந்த டாப்பிக்காக 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு லெசன் கொடுத்துருப்பேன். ஏன் அப்படின்னா சில தகவல்கள் 12th இருக்குது, அதனால தான் அதுவும் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி குடியுரிமை இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லெசன் 8th ஸ்டாண்டர்டில் மட்டும் இருக்குது. அந்த ஒரு லெசன் கவர் பண்ணிங்கன்னா அந்த டாப்பிக்கே ஓவர் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் அடிப்படை தகவல்கள். இந்த டாப்பிக்காக ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சைக்காலஜிக்கு எண்கள் மற்றும் எழுத்துக்களின் தொடர்வரிசை தான் நீங்கள் இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் டே கவர் பண்ண போகிறீங்க. நீங்கள் கண்டினியூ அந்த 4 டாபிக் படிக்கும்போது எப்போ தூக்கம் வருதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ எடுத்துக்கு வந்து சைக்காலஜி பார்க்க ஆரம்பிச்சிருங்க, தூக்கம் போயிடும். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 4 ஹவர்ஸாக படிக்க ஆரம்பிங்க, அப்போ தான் எக்ஸாம் தாராளமாக கிளியர் பண்ண முடியும். இப்போ டே 3 அண்ட் டே 4க்கான ஸ்டடி பிளான் பார்த்தாச்சு. அடுத்தபடியாக இந்த வீடியோட கண்டினியூட்டியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 1 அண்ட் டே 2க்கான ரிவிஷன் தான். ப்ரீவியஸ் டே ரிவிஷனில் டே 1 and 2க்கான ரிவிஷன் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டெலிகிராமில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் முதல் வினாவை பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகள் கொடுத்து எது சரி எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூற்றை பொறுத்த வரைக்கும் ஒளியை தரும் பொருள் ஒளி மூலம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கூற்று சரியாக தான் இருக்குது. ஒளியை உமிழக்கூடிய எந்த ஒரு பொருளும் ஒளி மூலம் என்று தான் அழைக்கப்படும். இரண்டாவது கூற்று பார்த்தீங்கன்னா நமது முதன்மை ஒளி மூலம் என்பது சூரியன் ஆகும். ஆமாம், இந்த கூற்றும் கரெக்டாக தான் இருக்குது. இது 6th ஸ்டாண்டர்ட் புக்லேயே வரக்கூடிய ஒரு தகவல் ஆகும். ஸோ இங்கே கொடுத்துருக்க 2 கூற்று சரியாக இருக்கனால கூற்றுகள் இரண்டும் சரி அப்படின்ற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின், பின்வருவனற்றுள் வெப்ப ஒளி மூலத்திற்கு எடுத்துக்காட்டு எது? இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்க மெழுகுவத்தி தான் வெப்ப ஒளி மூலத்திற்கு எடுத்துக்காட்டு. அது என்ன வெப்ப ஒளி மூலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒளியை உமிழும், அட் த சேம் டைம் அதுவும் ஹீட்டாக இருக்கும், அது சுற்றி இருக்கிறதையும் ஹீட் ஆகும். அதுதான் வெப்ப ஒளி மூலம் அப்படின்றது. ரிமைனிங் இருக்க மின்மினி பூச்சி அப்படின்றது இயற்கை ஒளி மூலமாக கருதப்படுது. நியான் ஆவி விளக்கும் சோடியன் ஆவி விளக்கும் வாயு விறக்க ஒளி மூலமாக கருதப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது பெரிஸ்கோப் டேஷ் விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது. பெரிஸ்கோப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல்களில் அப்புறம் போர் தளவாடங்களில் பயன்படுத்தப்படும். இது எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரொலிப்பின் அடிப்படையில் தான் செயல்படுத்தப்படுகிறது. இந்த பெரிஸ்கோப்பில் 2 கிளாஸ் வந்து 90 டிகிரி பார்த்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஒரு கிளாஸ் வந்து டைரெக்டாக ஆப்ஜெக்டை அப்சர்வ் பண்ணி அடுத்த கிளாஸ்க்கு சென்ட் பண்ணும். அடுத்த கிளாஸ் வந்து முதல்ல இருக்க கிளாஸ் சென்ட் பண்ணுற ஆப்ஜெக்டை அப்படியே இந்த சைட் ப்ரொஜெக்ட் பண்ணும். அதுதான் பெரிஸ்கோப் அப்படின்றது. அடுத்த கொஸ்டின், இலை ஒளியியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை நரேந்தர் கபானி அப்படின்றவர் தான் இலை ஒளியியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆப்ஷன் ஏல இருக்க அல் ஹசன் அயத்தம் அப்படின்றவர் தான் ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிஞ்சிருப்பார். தென் ஒலே ரோமர் அண்ட் அர்மன் பிஷே இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒளியின் வேகத்தை கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சுருப்பாங்க. தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிட்டப்பார்வை குறைபாட்டை சரி செய்ய டேஷ் பயன்படுத்தப்படுகிறது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கொஸ்டினாக தான் இருக்கும். இதுக்கான விடை எப்பவுமே நிறைய பேர் சாப்பிட்டு சொல்லுவீங்க, கிட்ட குழி தோண்டி தூர குவி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது கிட்ட குழி தோண்டணும். ஏன் இங்கே நான் குழி ஆடியை கிளிக் பண்ணாமல் லென்ஸை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஆடி அப்படின்றது ஒன் சைடு வந்து பாதரசமோ அல்லது வெள்ளியோ பூசியிருப்பாங்க, அதனால் ஒன் சைடு மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனால் லென்ஸுன்றது ஒரு பக்கம் இருக்க ஆப்ஜெக்டை இன்னொரு பக்கம் காமிக்க வைக்கும். அப்போது லென்ஸுன்றது தான் கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, அப்புறம் வந்து விழி ஏற்பமை திறன் இந்த மாதிரி இடத்துக்குலாம் பயன்படுத்தப்படும். ஆடி அப்படின்றது நம்மளோட முகத்தை பார்க்குறதுக்கு இதெல்லாம் தான் பயன்படுத்தப்படும். தென் அடுத்த கொஸ்டின், உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவுக்கூறு எது? 6 வகையான உணவுக்கூறில் எந்த உணவுக்கூறு உடல் வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரதம் தான். கொழுப்பு, கார்போஹைட்ரேட்லாம் பொறுத்தவரையும் இதெல்லாமே ஆற்றல் தரும் உணவுகளாக கருதப்படுகிறது. வைட்டமின்கள் அப்படின்றது பாதுகாக்கும் உணவுகளாக கருதப்படுகிறது. தென் அடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது நீரில் கரையும் வைட்டமின்கள் எவை?
இந்த கொஷினுக்கான சரியான விடை ஆப்ஷன் பியில் இருக்க பி அண்ட் சி, அதுதான் நீரில் கரையும் வைட்டமின்கள் ஆகும். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரில் கரையும் வைட்டமின்கள், தண்ணியை ஒரு செடிக்கு எப்படி நம்ம அடிப்போம், பீச்சி தான் அடிப்போம். அப்போது பிசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் கால்சியம் உறிஞ்சுதலுக்கு உதவுவதன் மூலம் எலும்பின் பலத்தை அதிகப்படுத்தும் வைட்டமின்கள் எது? அதாவது கால்சியத்தை அப்சர்வ் பண்ணுறது மூலிமா எலும்பின் பலத்தை அதிகப்படுத்துறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி தான். எல்லாரும் வைட்டமின் சி நினைப்பீங்க, ஆனால் வைட்டமின் டி தான் கரெக்டான ஆன்சர். இது ஒரு பாக்ஸ் கொஷின் கூட. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டாக்டர்கிட்ட ஒரு பேக் பெயினோ அல்லது மூட்டு வலி இந்த மாதிரி போனீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, மார்னிங் டைமில் கொஞ்சம் வெயிலில் வாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் உறிஞ்சி இதுதான் எலும்பின் பலத்தை அதிகப்படுத்தும். இதுதான் சூரிய ஒளி வைட்டமின் என்றும் அழைக்கப்படுகிறது. தென் அடுத்த கொஷின், உலக சுகாதார தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏல இருக்க ஏப்ரல் 7 அப்படின்றதான் உலக சுகாதார தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இன்னைக்கு உங்களுக்கான கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் ஆப்ஷனில் இருக்க ஒவ்வொரு டேட்டுமே முக்கியமான தினங்கள் தான். அது என்னென்ன தினம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின், சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் ஸ்கர்வி நோயை குணப்படுத்த முடியும் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏல இருக்க ஜேம்ஸ் லிண்ட் அவர் தான் கூறியிருப்பார். ஸோ சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் ஸ்கர்வி நோயை குணப்படுத்த முடியும் என்று கூறியவர் ஜேம்ஸ் லிண்ட். அடுத்த கொஸ்டின், தன்னுடைய எக்ஸ் கதிர் சிதைவு மூலம் தனிமங்களின் பண்புகள் அவற்றின் அணு எண்ணை பொறுத்து இருக்குமே தவிர அவற்றின் நிறையை பொறுத்து இருக்காது என்று நிரூபித்தவர் யார்? இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஒரே ஒருத்தர், யார்னா ஹென்றி மோஸ்லே. ரிமைனிங் 3 பேர் பார்த்தீங்கன்னா அணு நிறையின் அடிப்படையில் தான் இவங்க வகைப்படுத்தியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இருக்க ஜான் லியூனாந்த், அதுக்கப்புறம் மெண்டலிவ், தாபர்னிர். ஆனால் ஹென்றி மோஸ்லே அப்படின்றவர் தான் முதல்ல அணு எண்களின் அடிப்படையில் தான் தனிமங்களின் அட்டவணை அமையும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த கொஷினில் எண், அதாவது நம்பருக்கு பதிலாக ஆயில் மென்ஷன் ஆகிருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எண் அப்படின்றது தான் வரும். அடுத்து, உலோகங்கள், அலோகங்கள் மற்றும் உலோகப் போலிகள் ஆகிய 3ம் காணப்படும் தொகுதி எது? இந்த 3 காணப்படுறது ஒரே ஒரு தொகுதியில் தான். அது எந்த தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி தொகுதி தனிமங்களில் மட்டும்தான் இந்த உலோகங்கள், அலோகங்கள் மற்றும் உலோகப் போலிகள் 3ம் காணப்படும். அடுத்த கொஷின், தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் தாது கிடைக்கும் இடம் எது? இந்த கொஷினுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏல இருக்க மதுரையில் தான் பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் தாது காணப்படுது. மதுரையில் மட்டும் இல்லை, மதுரை மற்றும் திண்டுக்கல் பகுதிகளில் தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் தாதுகள் கிடைக்கப்படுது, காணவும் படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டே 1 and 2க்கான ரிவிஷன் இந்த வீடியோவில் பார்த்தோம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.